ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தோனி பார்த்துட்டு இருக்கேன் கீஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் முதல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஷி அப்படின்னு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது கமெண்ட்னு சொல்கிறத விட ஒரு பெரிய அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் சொல்லணும். என்னுடைய பிரதர் யூஏஇயில் ஒர்க் பண்ணுறாரு. iPhone 15 Pro வந்து பார்த்தீங்கன்னா 256GB வேரியன்ட் Jan 2024 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இஷ்யூ என்னன்னா பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. அவருடைய யூசேஜ் ஐஃபோனில் ரொம்ப கம்மி தான். செகண்டரி ஃபோனாக தான் iPhone 15 Proவே யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. பிரைமரி ஃபோனாக OnePlus 80 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, அதே மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது, யூடியூப் கிடையாது, வெறும் கால்ஸ் வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 83க்கு ட்ராப் ஆயிடுச்சு. பேட்டரி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 83க்கு ட்ராப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 100 to 99 வர்றதுக்கு 7 மாதம் ஆச்சு. பட் இப்போ 83 தான் இருக்கு. இவ்வளோ சீக்கிரமாக கம்மியாக சான்ஸ் இருக்கா? அப்புறமா லிமிட்டட் சார்ஜிங், அதான் சார்ஜிங் லிமிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் லிமிட்டட் டு 90% சர்வீஸ் சென்டரில் கொடுக்க முடியாது. பிகாஸ் டிவைஸ் வந்து அவுட் ஆஃப் வாரண்டியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பண்ணலாம், சர்வீஸ் சென்டருக்குல சொல்யூஷன் கிடைக்குமா, உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஐஃபோன் யூஸ் பண்ணுற பலரும் இந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்தோன்னா வாங்கினதுலேருந்து அந்த 95 இல்லை 99 98 அப்படியே தான் இருக்கும் ஒரு 6-7 மாதத்துக்கு. திடீர்னு ஒரு 11ஆவது மாதம் 12ஆவது மாதம் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு வந்து 89 போய் நிற்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவரோட யூசேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படி இறங்கியிருக்குன்னே சொல்ல முடியல. ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த பேட்டரி ட்ராப் ஆகிறதுக்கு, அதான் பேட்டரி ஹெல்த் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இவர் ரொம்ப லைட் யூஸு, இந்த ரொம்ப லைட் யூஸ்க்கே இப்படி பேட்டரி ட்ராப் ஆகுமா அப்படின்ற கேள்வி எனக்கும் எழும்புது தான். ஆனால் இது நிறைய ஐஃபோன் யூசர்ஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளே ரியல்மி GT60 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் ப்ரோ எனக்கு 98 வந்துருச்சு ப்ரோ, 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றவங்களாம் ப்ரோ 98 வந்துருக்குன்னா பரவாயில்ல ப்ரோ. இந்த மாதிரி ஐஃபோன் வச்சிருக்கவங்களாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. அதுவும் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இவர் சொன்ன யூசேஜ் கேஸ்லாம் வந்து பார்த்தா அப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 83க்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு 70 வர வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள், செகண்டரி டிவைஸாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற போது ஒரு 70 வர வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆப்பிளோட சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் இப்போவே போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேணாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கே தெரியும்ல, ஃபோன் நான் இப்போ சார்ஜ் போட்டேன்னா எனக்கு இப்போ உங்களுக்கு நார்மலாக ஒரு SOTன்னு சொல்லிட்டு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா. நான் இப்போ காலையில் சார்ஜ் போடுறேன், திருப்பி சார்ஜ் வந்து நான் சாயங்காலம் போடுவேன் அப்படின்றதுக்கு பதிலாக நான் காலையில் போடுவேன், திருப்பி மத்தியானமே இன்னொரு தடவை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த்தும் 70 கிட்ட வந்துருச்சு அப்படின்ற போது வேணால் நீங்கள் போய் சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. iPhone 15 Proவில் அதுவும் 1.5 இயர்ஸில் 83 இந்த அளவுக்கு ஹெவி யூசேஜ் இல்லாமல் மேபி கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுவாரோ என்னமோ. கேமரா அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. மேபி கேமரா அதிகமாக யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் அப்படின்னா கூட எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அதிகமாக பேட்டரி ட்ராப் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான். நீங்கள் யாராவது ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டரி ஹெல்த்தில் வந்து டக்குன்னு ட்ராப் ஆகிற ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? இவ்வளோ நாளாக 99 இருந்துச்சு, கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 88 89 வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுவாது இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடுங்க நண்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணதுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் குமார் அப்படின்னு நண்பர் ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ப்ரோ லுக்கிங் ஃபார் 30K பட்ஜெட் ஃபோன் ஃபார் அ ரெகுலர் யூஸ், நோ கேமிங், மோட்டோரோலா H60 Pro வாங்கலாமா இல்லை ரியல்மி GT6 வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நார்மல் யூஸ் அப்படின்ற போது இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து நல்ல ஃபோன் தான், உங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீகன் லெதர் பேக்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோரோலா சைடு வந்து போங்க, க்ளீனான UI அப்படின்னா. இல்லை எனக்கு ரியல்மி UI ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி சைடு வந்து போகலாம். ரியல்மி சைடு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அந்த 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா சைடு போனீங்கன்னா UI, அப்புறமா அந்த 3Xக்கான டெலிஃபோட்டோ இங்கே வந்து 2X கொடுத்துருப்பாங்க, அங்கே வந்து ஒரு 3Xக்கான டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் மேக்ரோ எடுத்துக்க முடியும், ரியல்மி GT6ல மேக்ரோ எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் தான் பெரிய டிஃப்ரென்ஸாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் நீங்கள் எந்த சைட் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பிரவீன் அப்படின்னு நான் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து OnePlus 13R சிங்கப்பூரில் வாங்கிட்டு வந்தேன், பட் இந்தியாவுக்கு வந்ததும் க்ரீன் லைன் வந்துடுச்சு, இங்கே மாற்றும் இன்டர்நேஷ்னல் வாரண்டிலாம் கிடையாது. ஸோ ஆனாலும் நீங்கள் ஜஸ்ட் பக்கத்தில் இருக்க OnePlus சர்வீஸ் சென்டருக்கு வந்து போய் பாருங்கள், அவங்க வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் தராங்களா அப்படின்றது வேணால் பார்க்கலாம். ஏன்னா
அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுற ஒரு பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான், வேறு யாருமே வந்து ப்ரொவைட் பண்ணல. இதே வந்து கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த 7A 8A அப்புறமா 8 சீரீஸு அப்புறமா வந்து 9 சீரீஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வாங்கிட்டு இங்கே வந்திருந்தோம்னா இங்கே வாரண்டி இருக்குது, ஆனால் இங்கே வாங்கிட்டு நம்ம ஃபாரினுக்கு போனோம்னா வாரண்டி கிடையாது அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வேறு எந்த பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வாரண்டி வந்து தரல. ஒரு வேளை நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்ட கமெண்டு, போக்கோடைய F7ல மதர் போர்டு இஷ்யூ வருமா, நான் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா போக்கோ F7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேல்யூ ஃபார் டிவைஸாகவே வந்து உட்காந்துருச்சு. ஏன்னா 30,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 8S Gen 4ஓட நல்ல பர்ஃபார்மன்ஸோட டீசெண்டான கேமரா, அதுக்கு ஒரு தாறுமாறான பேட்டரி லைஃபோட வந்து வருது அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளே இருந்துற போது, மெட்டல் ஃப்ரேமு, அதுக்கு கிளாஸ் அண்ட் டிசைன் வேறு. ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ராரெட் அதான் ஐஆர் பிளாஸ்டர்லேருந்து எல்லாமே அந்த சென்சார்லேருந்து எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அப்படின்ற போது இதை வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது மதர் போர்டு இஷ்யூ வருமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. மதர் போர்டு இஷ்யூ லாஸ்ட்டாக போக்கோவில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோடைய X3 அதிலலாம் வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா M சீரீஸ்லலாம் பெருசாக மதர் போர்டு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிப்போர்ட்லாம் வந்து பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் இஷ்யூ அப்படின்னு சொல்லி வரல. பழைய டிவைசஸ்லாம் ரொம்ப அடி வாங்கினாங்க, இப்போ அடி வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. என் போக்கோடைய F6லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ வந்து ஜென்யூனாக அவங்க அப்படியே அடுத்தடுத்தது கொஞ்சம் அடி வாங்கிட்டு திருப்பி கம்பேக் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு மதர் போர்டு இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். இஃப் இன்கேஸ் வந்துச்சுனாலும் அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா வாரண்டி இருக்கோ இல்லையோ அது மதர் போர்டு இஷ்யூ அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து சப்போர்ட்டாவது பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து போக்கோடைய X3க்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, போக்கோட X3 சீரியஸ்க்கெலாம் ஒரு சில பேருக்கு. ஸோ அதனால் நீங்கள் நான் வாங்கலாம். அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு கேமிங் ரிலேட்டடான ஒரு ஃபோன் வேணும், கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கணும், பேட்டரி லைஃபும் சூப்பராக வரணும் அப்படின்ற போது கிளாஸ் அண்ட் டிசைனில் சூப்பரான ஒரு ஃபோனாக தான் அந்த போக்கோடைய F7 வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு 13R யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா மறக்காமல் உங்களோட யூசர் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நண்பர் வந்து க்ரீன் லைன் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. க்ரீன் லைனை விட்டுருங்க, அதை தாண்டி உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்புறமா கேமரா வைஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த பிரைம் டே சேலில் கண்டிப்பாக 40,000 ரூபாய்க்கு வந்து வந்துடும். கார்டு ஆஃபர்லாம் இல்லாமலே நினைக்கிறேன். கார்டு ஆஃபரோடு சேர்த்து ஒரு 37,000 அந்த மாதிரிலாம் வருதுன்னா நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய யூசர் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும். டாடா பெஸ்ட். நான் நந்து.